பாருங்க குருமா வந்து நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பாருங்க. நல்லா இந்த சுண்டல் வச்சு சாப்பிடும் போது பசங்களுக்கு ஒரே மாதிரி சுண்டல் வைக்காமல் இந்த மாதிரி சுண்டல் வந்து நல்லா கருப்பு சுண்டலை வெள்ளை சுண்டலை வச்சு வைங்க. ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். வெள்ளை சுண்டல் மட்டும் நம்ம போட்டு எப்பயுமே மசாலா செய்வோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கருப்பு சுண்டலுமே சேர்த்து செய்யலாம். ஏன்னா கருப்பு சுண்டல் சேர்த்து செய்யும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், இருந்தாலும் அதில் சத்து நிறையா இருக்குது. அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போது சுவையும் வந்து நல்ல அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுண்டல் வச்சுட்டு தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், நம்ம வீட்லேயே எடுத்த பட்டர் தான். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். பாருங்க, நான் வந்து சுண்டல் வந்து கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் வேக வைக்கும் போது அதில் உப்பு போட்டிருக்கேன். அதனால இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 1/4 சிட்டிகையோட கம்மியா கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். இதுலயே வந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இப்போ இதுல சோம்பு தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா, குட்டி ஸ்பூன்ல 1/4 ஸ்பூனோட கம்மியா சேர்த்துக்கலாம். ஒரு வாசனைக்காக தான் அது. ஜீரகத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்ல வெங்காயம் வந்து இந்த கலர்ல ஆயிடும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்போ இதுல 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த குட்டி ஸ்பூன்லயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் இதே குட்டி ஸ்பூன்லயே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, கெட்டி தயிர், புளிக்காத தயிர், காலையில உர ஊத்தின தயிர், இந்த தயிரை 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த தண்ணியை இருத்தரலாம். இது வந்து இந்த தக்காளி எல்லாம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதுல தண்ணி இருந்திருக்கு, அந்த தண்ணியை இதுல ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கிரேவிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுண்டலை எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். சுண்டலோட அளவு அப்படின்றது ஒரு 200 கிராம் அளவுக்கு வரும். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால நமக்கு வந்து இதுக்குள்ள உப்பெல்லாம் நல்லா உரைச்சிருக்கும். பாருங்க, இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது சுண்டல் வேக வச்ச தண்ணி, இதையும் வேக வைக்கணும். இதை வேஸ்ட் பண்ணாம இதுலயே ஊற்றிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். லேசா ஓபன் பண்ணி மூடி வைக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். கிரேவி பாருங்க, இன்னும் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்றாமே கிரேவி வந்து அட்டகாசமாக இருக்குது. இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மடக்கு சப்பாத்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு போய் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்தியும் காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வந்து சப்பாத்தி மாவும் இருக்குது. சப்பாத்தி மாவுலாம் பார்த்திங்கன்னா மல்டி மில்லட் சப்பாத்தியும் இருக்குது, அதே நேரத்தில் நார்மல் சப்பாத்தி மாவும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா தரமாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
சூப்பராக சப்பாத்தி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இந்த குருமாவை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, குருமா வந்து நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கு பாருங்க. நல்லா இந்த சுண்டல் வச்சு சாப்பிடும் போது பசங்களுக்கு ஒரே மாதிரி சுண்டல் வைக்காம இந்த மாதிரி சுண்டல் வந்து நல்லா கருப்பு சுண்டலை வெள்ளை சுண்டலை வச்சு வைங்க. ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேணாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸுக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வேறு மசாலாலாம் வேணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல். தேங்க்யூ. நல்ல சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக செஞ்சு வச்சுட்டு இந்த சன்னா வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும்.